ஹாய், வெல்கம் டு தி சினி டான்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி ரிவ்யூ வந்து டார்க். இந்த டார்க் படத்துல வந்து காளிதாஸ் டூ ஃபேம் அஜய் கஜினா ஹீரோவா பண்ணியிருக்காரு. அவர் கூட வந்து பாக்யராஜ் அண்ட் நட்டி நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து கல்யாணோட டெபியூ டைரக்டர் தான். பட் இந்த படத்தை என்ன எது பார்க்க வச்சதுன்னா ஒரு பேர் தான், கணேஷ் கே பாபு. கணேஷ் கே பாபு யாருன்னு தெரியலன்னா அவர் தான் தாரா படத்தோட டைரக்டர். இப்போ வரப்போற கராத்தே பாபுக்கு அவர் டைரக்டர். ஸோ இந்த படத்துக்கு வந்து அவர் தான் ஸ்டோரி பிளஸ் ப்ரொடியூஸும் பண்ணிட்டாரு. இந்த படத்துல கதைன்னு ஒன்றும் பெருசா இல்லைங்க. அதாவது ஹாரர் படத்துல அரைச்சமாக இருப்பாங்களே அதே தான். ஒருத்தர் ஒரு புது வீட்டுக்குள்ள போவாரு, அந்த வீட்டுல பேய் இருக்கும், அந்த பேய் வந்து வில்லனை பண்ணிச்சு, எல்லாம் கதை. படத்துல வந்து ஸ்டோரி எதுவும் இல்லாததுனால இந்த படத்துல வந்து ஸ்கிரீனுக்கு ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கணும். பட் அது அந்த ஸ்கிரீன் பிளே சைட்ல கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அதுதான் சொல்ல முடியும். சரி, படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு நல்ல பில்டப் பண்ணாங்க. சரி, பேய் வந்து இதெல்லாம் பண்ணுது, இதுக்கு மேல என்ன போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பில்டப்ல படத்தை இன்டர்வியூ விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து திருப்பி ரிப்பீட்டடா நடக்கிறப்போ நமக்கே சலிச்சுட்டு, இந்த மானந்த படத்தை சொல்லானே வந்தா சுட்டா செட்டா ரிப்பீட்டு, அந்த மாதிரி தான் பேய் திருப்பி வருது, அதே மாதிரி வந்து அதே மாதிரி போகுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஃபீல் ஆகிற மாதிரி வந்துச்சு. இந்த படத்தை வந்து எப்படி பிடிக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபா ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும் செகண்ட் ஹாஃப் ஒரு மாதிரியும் இந்த படத்தை பிடிக்கணும். ஸோ நம்ம தமிழ் சினிமால எப்பயுமே ஒரு கர்ஸ் இருக்கும், செகண்ட் ஹாஃப் கர்ஸ். ஸோ அந்த கர்ஸ்ல எந்த படமும் மாட்டிக்கிச்சுன்னு தான் சொல்ல முடியும். கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க, அந்த ட்விஸ்டும் நல்லா தான் இருந்துச்சு. பட் அது ரொம்ப லேட்டா வந்ததுனால ஆடியன்ஸ் வந்து படத்தை விட்டு லைட்டா விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்விஸ்ட் அந்த அப்புறம் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படத்துல வந்து ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே, செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெட்டர் ஸ்கிரீன் பிளே வச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து நல்ல ஆடியன்ஸ் ரீச் பண்ணிக்குமே எனக்கு தோணுச்சு. பிகாஸ் திஸ் மூவி ஹேட் சம் குட் பொட்டன்ஷியல் டு ஹேவ் பிகம் மலையாளம் ஸ்டைல் மூவி. இந்த டிஎஸ்ரே, இந்த பிரம்மயுகம் அளவுக்கு உள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. ஏன்னா ஒரு நல்ல ஸ்கிரீன் பிளே வச்சிருந்தா நல்லா எடுத்துக்க முடியும். ஏன்னா அதுவும் சைக்காலஜிக்கல் ஹாரர்ங்கிறதுனால இந்த அந்த கோஸ்ட், அந்த பேய்ங்க வந்து இந்த கேரக்டர் வந்து சைக்காலஜிக்கல் டிஸ்டர்ப் பண்ண சீன்ஸ் தான் நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பிளே மட்டும் நல்லா பில்டப் பண்ணியிருந்தாங்கன்னா, படத்தை இன்னும் பெட்டரா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இட் வுட் ஹேவ் பீன் காட்டன் டு மோர் ஆடியன்ஸ் ரைட்னால. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் அது வேஸ்டட் பொட்டன்ஷியல் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் நான் பார்த்தோன்னா, அஜய் கார்த்தி வந்து ஒரு டிஸ்டர்ப்டு ப்ரோட்டாகனிஸ்ட் ரொம்ப சூப்பராக தந்ததுனால சொன்னோம். இந்த பேய் வந்து ரொம்ப சைக்காலஜிக்கல் டார்ச்சர் கொடுக்குறப்போ அவரோட ரியாக்ட் பண்ற சீன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கூட வந்து பாக்யராஜ் சார் அப்புறம் நட்டி பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அவங்க கொடுத்த ரோல பண்ணிட்டாங்க, ரொம்ப சின்ன ரோல் தான். டெக்னிக்கல் வைஸா பாக்குறப்போ சினிமாகிராஃபி வந்து நான் ட்ரெய்லரை பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். பட் ஓகே, இட் வாஸ் குட், பட் நாட் அப் டு மை மார்க், நாட் அப் டு வாட் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் தான் சொல்லணும். அண்ட் ரேட்டிங் வந்து ஓகே, லோ பட்ஜெட் மூவிக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல வந்து இன்னொரு பிரச்சனை என்ன பார்த்தோம்னா, ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர்னு சொல்றப்போ ஐ எக்ஸ்பெக்டட் சம் சார்ட் ஆஃப் ஜம்ஸ்கேர்ஸ். பட் அந்த ஜம்ஸ்கேர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சைக்கலாஜிக்கல் ஹாரர்னு சொல்றப்போ சரி கொஞ்சமாவது ஹாரர் வரும்னு பார்த்தேன். பட் ஹாரர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, வந்து லைட்டாக எனக்கு ஃபீல் பண்ணிச்சு. இப்போ என்ன பேய் படம்னு சொன்னீங்க, 2 முன்னாடி தான் பேயா வந்துச்சு, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஜம்ஸ்கேர்ஸ் இட் வாஸ் குட், பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு ஜம்ஸ்கேர்ஸ் இல்லையும் கொஞ்சம் ஃபீல் ஆனிச்சு. ஸோ இந்த படத்தோட ஃபைனல் வெர்டிக்ட் என்னன்னா, ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ண ஒரு ஆவரேஜ் மூவி விச் ஹேட் குட் பொட்டன்ஷியல். நல்ல பொட்டன்ஷியல் படத்தை வந்து இன்னொரு குட் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஆடியன்ஸ் ரீச் பண்ணிக்கணும் ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ரிவ்யூ வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம தி சினி டான்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.